தமிழ் முருகளுக்கு வணக்கம். ஔவையாரின் ஆத்திச்சூடி கதைகள். 8. ஏற்பது இகழ்ச்சி. இறப்பதை இற கெஞ்சுவது. தூற்று இகழ். பிறரிடம் யாசித்து பொருள் பெறுவது இரத்தல் எனப்படும். யாசிப்பவரின் நிலை, வழங்குபவரின் நிலை மற்றும் சூழ்நிலையை பொறுத்தே இரத்தல் இருவருக்கும் மகிழ்ச்சியோ அல்லது இறப்பவருக்கு இகழ்ச்சியோ தரும். இதன் வேறுபாட்டை நன்கு உணர்த்தவே திருவள்ளுவர் இரவு மற்றும் இரவச்சம் என இருவேறு அதிகாரங்களை இயற்றியுள்ளார். எனினும் எந்த சூழ்நிலையிலும் இரவாது உழைத்து பொருள் பெறுவதே நன்றென்று ஔவையார், திருவள்ளுவர் மற்றும் தமிழ் சான்றோர் அனைவரும் கருதுகின்றனர். ஆத்திச்சூடி சிறுகதை. ஏற்பது இகழ்ச்சி. பிச்சை எடுத்தல் என்பது அவமானம் தரும் செய்கை என்பதில் சந்தேகமில்லை. பிச்சை எடுப்பவன் ஒருவனிடத்தில் பிச்சை கேட்கின்ற நேரத்தில் தன்னுடைய உடல் மனம் யாவும் குன்றிப்போய் விடுகிறான். பிச்சை எடுத்து பிழைத்தல் என்பது தன் மானத்தை விட்டு வயிறு வளர்க்கும் தொழிலாகி விடுகிறது. மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் தானம் பெற்ற திருமாலும் கூட தானம் பெற்றதால் ஏற்பட்ட எழுவினால் தனது திருமேனி குன்றி வாமனர் ஆனார் என்று புலவர்களும் கற்பனை செய்திருக்கிறார்கள். பல்லெல்லாம் தெரிய காட்டி பருவரல் முகத்திற்கூட்டி சொல்லெல்லாம் சொல்லி நாட்டி துணைக்கரம் விரித்து நீட்டி மல்லெல்லாமல் அகல ஓட்டி மானம் என்பதனை வீட்டில் எல்லாம் இரத்தல் அந்தோ விழி விழி வெந்த ஞான்றும் என்ற செய்யுள் பிச்சை எடுத்து பிழைப்போரின் அவல நிலையை நன்கு எடுத்து காட்டுகிறது. பிறர் தானமாக தருவதை பெற்றுக் கொள்ளுதல் இகழ்வு தரும் செயல். புகழ் இகழ். இசை வசை. உழைத்து வாழ். பிறரது உழைப்பில் வாழாதே. உழைத்து பெறு. உழைக்காமல் பெறாதே. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.